சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் ராசியில் ராகுவும் ராசியில் கேத்துவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருக்குது. சரி, இப்போ ராகுவினால் வரக்கூடிய நன்மை தீமைகள் என்னன்னு பார்ப்போம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக தேவையற்ற பழக்கங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய அதாவது படிக்கிறதுக்கு, அதாவது புதிய யூனிவர்சிட்டி, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களில் படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கேத்துவினால் வர பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கேத்து ராசியிலேயே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும். மனசுக்குள் அதீதமான கிளேசங்கள் இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மி. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு பலன்கள் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது.